திமுக மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க முடியாது. எனவே தேர்தல் ஆணைய விதிமுறைகளை அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி மீறிவிடலாம், வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து விடலாம் என்று அரசு எந்திரத்தை பயன்படுத்திய மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரிலே 5000 ரூபாய் 1.31 லட்சம் 1,31,00,000 மகளிர்களுக்கு 5000 ரூபாய் தலா வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது வாக்காளர்களுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற கையூட்டு. உங்க தேர்தல் வாக்குறுதிப்படி நீங்க 28 மாதம் கொடுக்கல, அந்த 28 மாதம் கொடுக்கல அப்படின்னா அந்த 28,000 ரூபாய் நீங்க வங்கி கணக்கில் வர வச்சிருப்பீங்களா? இதெல்லாம் நாங்க மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் வாக்காளர்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறது அப்படிங்கிறத ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுகிறது என்பதை தெரிவிப்பதற்காக நாங்க பிரச்சாரம் பண்றோம். ஆனாலும் தேர்தல் கமிஷன் இதில் நடவடிக்கை எடுக்கணும், இந்த விஷயத்திலேயே நடவடிக்கை எடுக்கணும். அரசு எந்திரத்தை தேர்தல் பணிகளுக்காக ஆளுங்கட்சி முழுமையாக பயன்படுத்தி வருகிறது. பல்வேறு திட்டங்களின் பெயரிலே கனவு காணுங்கள், உங்களுடன் ஸ்டாலின் மனு வாங்குறோம். சில நேரத்தில் நீதிமன்றம் வந்து அதுக்கு அவங்க கேட்கிற ஓடிபி அந்த முறைக்கெல்லாம் தடையும் விதிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வந்து அரசு எந்திரத்தை முழுமையாக தேர்தல் பணிகளிலே அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியிலே ஈடுபடுத்தி வருகிறார்கள். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும். உதயசூரியன் சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும். அவங்க கொடுக்கக்கூடிய பரிசு பொருள் எல்லாம் உதயசூரியன் சின்னம் அவங்களுடைய படம் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனா செலவு அரசு செலவு. இது தேர்தல் பிரச்சார கணக்கில் தான் வரணும். இந்த தேர்தல் ஆணையத்தை அதனுடைய விதிகளை தேர்தல் அறிவிப்பு தேதிக்கு பிறகு நடைமுறைப்படுத்துவது என்கிற நிலைமை மாறி தேர்தல் ஆணையம் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார செலவு, இந்த சின்னம் வரைகிறாங்க, இப்ப எல்லாம் சின்னம் வரைகிறாங்க, தேர்தல் பிரச்சாரம் தான் பண்றாங்க. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை புகார் மனுவை தேர்தல் ஆணையத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். எல்லா கட்சிகளுமே கூட்டணி அமைத்து விட்டார்கள். இந்து மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று நாம் இந்த நாத்திக இந்து விரோத திராவிட மாடல் ஆட்சி அகற்றுவதற்கு தேர்தல் பணியாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் கட்சி பணம் கொடுக்கறன்னு சொன்னீங்க. பீகார்ல 10,000 ரூபாய் பாஜக போட்டாங்களே, அந்த பிஜேபி வந்துங்க மகளிர் சுய உதவி குழுவினுடைய கணக்கிலே பிஜேபி போடல, நிதிஷ்குமாருடைய ஆட்சி அவங்க கூட்டணி கட்சி பிஜேபி போட்டாங்கிறீங்க. பிஜேபி அவங்கள கூட்டணி ரெண்டு பேருமே கூட்டணி தானே. நிதிஷ்குமார் மகளிர் சுய உதவி குழு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிதிஷ்குமார் ஆட்சி மது ஒழிப்பு ஆட்சி. சாராய மூலமாக வருமானம் இல்லாமல் பீகாரிலே ஒரு அரசாங்கத்தை நடத்தி காட்டி இருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உபரி பட்ஜெட் போடுறாங்க. அங்க புத்தகம்லாம் திருடி வித்துருக்காங்களா சார்? புத்தகம்லாம் காயலாங்க போட்டு வித்துருக்காங்களா? புத்தகம் பாட புத்தகங்கள் ஏன் வித்தாங்க? வித்துருக்காங்களா? வந்து அங்க வித்துருக்காங்களா சார்? இல்லைங்க, அங்க வித்துருக்காங்க 3 பேர் கைது பண்ணிருக்காங்க. சொல்லுங்க, அதுக்கு கைது பண்ணிருக்காங்க இல்லையா? கைது முறையாக நடந்தா கைது பண்ணிருக்காங்கல்ல. புத்தகம் வித்துருக்காங்கல்ல, உபரி பட்ஜெட் சார். புத்தகம் வித்துருக்காங்களா சார்? பண்ண விரும்பல. இந்து மக்கள் கட்சி 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் கூட்டணியை வீழ்த்துவதற்கு வேலை செய்ய போகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற போகிறோம்.